கர்த்தருக்கு மகிமை கனம் உண்டாவதாக. ரோமர் புஸ்தகத்தில் 3ஆம் அதிகாரத்தில் 22ஆம் வசனம் சொல்லுகிறது, அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும். தேவ நீதியோ விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எல்லார் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. தேவ நீதி விசுவாசிக்கிற எல்லார் மேலுமே. இயேசுவை நான் விசுவாசிக்கலாமா? ஆமாம். ஒரு கடவுள், கர்த்தர் என்ற ஒரு கடவுள் என்ன பண்ணுறாரு? தன்னுடைய கட்டளைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கற்பனைகளையும் அவர் எழுதி வைக்கிறார். அது எந்த மனிதனாலும் செய்ய முடியவில்லை. அப்போ அதை மனுஷன் செய்யணும். செய்யாத பட்சத்தில் அவன் பிசாசுல மாட்டிக்கிறான். மனுஷன் செய்யலை, அதுக்கு என்ன பண்ணணும்? கடவுள் என்ன பண்ணுறாரு? சரி, நம்ம இறங்கி போவோம்னு சொல்லி என்ன பண்ணுறாரு? இயேசுன்னு பேரில் அந்த பூமியில் கர்த்தர் பிறந்தார். இயேசுன்னு பேர் அவர் தான் எனக்காக, மனுஷனுக்காக கடவுள் செய்ய சொன்ன எல்லா காரியங்களையும் எனக்காக, இதை பார்க்குற உங்களுக்காக, இந்த உலக ஜனங்களுக்காக, உலகத்தில் எல்லா மனிதர்களும் செய்ய வேண்டும். அவங்க கிறிஸ்டினோ, ஹிந்துவோ, முஸ்லீமோ, மற்ற எந்த மதமோ பிரச்சனை இல்லை. அவங்களும் கடவுளுடைய கர்த்தருடைய செய்யணும். செய்ய முடியலை. அதுக்காக இயேசு அந்த இடத்துக்கு 33 வருஷம் பூமியில் வாழ்ந்து, அது அவர் சிலுவையிலே என்ன பண்ணுறாரு? 33 வருஷம் வாழ்ந்து சிலுவையில் ரத்தம் சிந்தி அந்த 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 காரியங்கள்லாம் செய்து முடித்தார். அதான் இயேசுவத்தில் எல்லாரும் வரலாம். நான் கிறிஸ்டின்னு, நான் ஹிந்து, நான் முஸ்லீமு, நான் இயேசுவத்தில் வரலாமா? என் குலதெய்வம் என்ன அப்படின்னு சொன்ன அவசியமே இல்லை. இயேசு எல்லாத்துக்காகவுமே அவர் பிறந்தார். இயேசு எல்லாருடைய சாபத்தையும் பாவத்தையும் சிலுவையில் தீர்க்க தான் அவர் பிறந்தார். ஆகவே அவரை விசுவாசிங்க, எல்லாரும் இயேசுவை தேடி வரலாம். விசுவாசிக்கிறார். இயேசு என்ற ஒரு ஒரு தேவகுமாரன் நமக்கு ஆசீர்வாதமாக அவர் பூமியில் இருக்கிறார். அவரை பின்பற்றுங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.